கிருஷ்ணகிரியில் முன்னாள் சென்ற டிராக்டர் மீது பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் பள்ளி குழந்தைகள் காயமடைந்தனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் விஜயபிரபாகரன் இணைகிறார். விஜயபிரபாகரன், இந்த விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக. அதாவது கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சாலையில் மகரிஷி எனும் தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. இன்று வழக்கம் போல் பள்ளி முடிந்த நிலையில் பள்ளி குழந்தைகள் வீட்டுக்கு செல்வதற்காக பள்ளி வாகனத்தில் ஏறி வீட்டுக்கு சென்றுள்ளனர். அப்போது பள்ளி வாகனமானது கிருஷ்ணகிரி பர்கூர் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது, சரியாக தமிழ்நாடு ஹோட்டல் எதிரே தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது பள்ளி வாகனத்தின் பின்புற டயர் பஞ்சரானது. அந்த டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்த பள்ளி வாகனத்தின் டிரைவர் முன்னாடி சென்று கொண்டிருந்த டிராக்டர் மீது போய் பலமாக மோதியுள்ளார். இந்த விபத்தில் பள்ளி வாகனத்தில் பயணம் செய்த 8 குழந்தைகள் காயமடைந்துள்ளனர். அதில் 6 குழந்தைகள் லேசான காயத்துடன் கிருஷ்ணகிரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். 2 குழந்தைகள் பலத்த காயத்துடன் தற்போது கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் டிராக்டரில் பணி செய்து கொண்டிருந்த, அதாவது அந்த டிராக்டர் என்பது மணலோடு ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த டிராக்டர். அந்த டிராக்டரில் சென்று கொண்டிருந்த பெண்மணியும் பலத்த காயங்களுடன் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து கிருஷ்ணகிரி விஏஓ மற்றும் டவுன் போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தற்போது மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டும் பள்ளிக்கு தகவல் கொடுக்கப்பட்டும் மீட்பு பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பள்ளி குழந்தைகள் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி விஜயபிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.